அவர்கள் தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று மட்டும்தான் சொல்கிறார்கள். எந்த விதத்திலே புறக்கணித்திருக்கிறார்கள்? 11 ஆண்டு காலத்திலே மோடிஜியின் ஆட்சியில 11 லட்சம் கோடி வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார். அதில் மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கு மட்டும் 72,000 கோடி ஒதுக்கி இருக்கிறார். அது தமிழகத்துக்கு தான் வந்துச்சு. அப்ப நிதி வரலன்னா என்ன நிதி வரல? அது மட்டும் இல்லாமல் நிதி பகிர்வு என்று ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுக்கிற நிதி பகிர்வு 3 லட்சம் கோடி நிதி பகிர்வு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் இந்த டாஸ்மாக் 35,000 கோடியை தவிர நீங்கள் புதிதாக பல முறை வெளிநாட்டு பயணம் என்று சொல்லி 30,000 கோடி வருகிறது என்று சொல்கிறீர்களே, அது எங்கு வந்தது? எந்த தொழிற்சாலையை துவங்கினீர்கள்? பேர் விட்டு சொல்லும் அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் எதை தொட்டாலும் ஊழல், எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் தான். அதுவும் ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் ஜெயில் சென்று திரும்புகிறார். அவரை உங்களுடன் தான் வைத்திருக்கிறீர்கள். இது எப்படிப்பட்ட ஒரு நியாயம் என்று நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக என்னை பொறுத்தவரை இந்த ஊழலான ஆட்சி, அந்த ஊழல் ஒரு புறம் இருக்க, போதை கலாச்சாரம் தலைவருக்கு ஆளுகிறது. போதை கலாச்சாரம் சொல்லும் போது பள்ளி மாணவன் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா கஞ்சா வச்சிருக்கோம் இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த அந்த அளவிலே புழக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் இதை ஏன் நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை? இதை கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடுத போதை கலாச்சாரத்தில் ஏற்படுகிறது என்ன? பாலியல் பலாத்காரம், வன்முறை, இதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டு காலத்திலே 8,000 கொலைகள் நடந்திருக்கின்றன, 2,000 கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. 50 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? போதை. அந்த போதையினால் தன்னிலை மறந்து செயல்படுகிற இளைஞனை நாம் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் தமிழகத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆட்சி வேண்டும். அந்த நல்ல ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியாக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் இருக்கின்ற அனைத்து திட்டங்களையும் தமிழகத்தில் செயல்படுத்தின. எவ்வளவு திட்டம்? விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் வருது. முன்னும் வரலன்றீங்களே. 2,000 ஒரு வருடத்தில் 6,000. தற்போது கொடுத்த வாக்குறுதியில் 9,000 ஆக்கியிருக்காங்க. நேற்று இன்று நாளை பெண்களுக்கான மசோதா தொகுதி வரையறை நடந்து கொண்டிருக்கிறது. அது எதுக்குறாங்க, ஏன் எதுக்குறாங்கன்னு புரியல. அதுக்கு நாங்க அந்த மசோதாவை தீயிட்டு கொடுத்துகிறார்கள். அந்த தீயிட்டை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்திலே பயணிக்கிற மத்திய ஆட்சியை பார்த்து அவர் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இப்ப 543 தொகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லோருக்கு வேற தொகுதிகளா மாறுறதுக்கு காரணம் என்ன? விரிவடைகிறது நாடு என்று அர்த்தம். ஒரு மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் மக்கள் இருக்க வேண்டும். 20 லட்சம் ஆன பிறகு 2 எம்பியா வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப நிதி பகிர்ந்தளவா கொடுக்கப்படுகிறது. ஆக நிதி சுமை இல்லாமல் ஒரு மாவட்டத்துக்குள் இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் சரியாக நிதி சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இன்க்ரீஸ் பண்றாங்க. நீங்க 39 தொகுதி பாராளுமன்ற தொகுதினா 7.13% அங்க உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தொகுதி வரையறை செய்யப்பட்ட பிறகு 59 தொகுதி 7.23%. என்ன பெரிய மாற்றம்? அதிகமாயிருக்க குறையில. அது தவிர மகளிருக்கு இருக்கின்ற மசோதை ஏன் எதிர்க்கிறீர்கள்? மகளிர் வேண்டாமா அவங்களுக்கு? அவங்களுக்கு அவங்க தன்னோடு தன் தாய் கிளைகளை சொன்ன மாதிரி அந்த கடைசி காட்சி வேண்டாமா? உங்களுக்கு ஒரு தொழில் தெரிய வேண்டாமா? தொழில் முளைக்க வேண்டாமா? நீங்க அதுக்கு அவங்க உதவி பண்ணிடுறாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் should be the utmost thing in this country சொல்லுவேன். பெண்களிலே நாங்கள் இல்லை, பெண்களிலே குழந்தைகளே, பெண்களிலே யாரும் இல்லை. எதுக்காக சொல்லுனா பெண் தான் தெய்வம். தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லும்போது தாயை வணங்குகிற ஒரு மூவி தான் இந்த மூவி. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கான ஒரு மசோதாவை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். கருப்பு சட்டை அணிந்து அது கொடுத்தலான்றீங்க. அதை சிந்தித்து பார்க்க வேண்டிய அன்பு சகோதர சகோதரிகளே. இதோ சரத்குமார் வந்தாரு, சிரிச்சாரு, கடந்த குழி விழுந்துச்சு, சினிமால பார்த்த மாதிரி அப்படியே இருந்தாரு, தலையில டோப்பா கிடையாது, ஒரிஜினல் முடிதான், இதெல்லாம் தேவை கிடையாது. சிந்திக்க வைத்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டு வருகிற சட்டமன்ற தேர்தல் அன்பு அண்ணன் கணேசன் அவர்களுக்கு 2 லட்சம் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார். தாழ்முடன் கேட்டுக்கொண்டு சிலம் தாழ்த்தி வேண்டி பாதம் தொட்டு வணங்கி சுற்றறிக்கும் வெயிலும் அதை வரவேற்றமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.